நேர்கள் அனைவரையும் இன்றைக்கு நாம் பேச போற மிக முக்கியமான கண்டென்ட் இது சர்வதேச செய்திகளில் வந்த பரபரப்பான ஒரு செய்தி என்னன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புட்டினோடு நெருக்கமாக சில ராஜ்ய உறவுகளை அண்மையில் எடுத்தார். இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய அதிபருடைய விசிட்டு இந்தியாவில் பல திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாகிஸ்தான் இராணுவத்தை பலப்படுத்தப் போவதாகவும் அதற்கான நிதியை அவசர கதியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருப்பது பெரும் பரபரப்பை இந்தியா இந்த வெஸ்ட் ஏசியா மண்டலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கடந்த 2017 20 வரை மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கான உறவு நெருக்கமாக இருந்தது. மோடி அமெரிக்காவில் போய் அங்க பிரச்சாரம் பண்ண செய்திகள் எல்லாம் சொன்னார்கள். அதை நம்ம பார்த்தோம். இந்தியா குஜராத்துக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் 2020. அதுக்கப்புறம் அவர் வந்த பிறகு கூட இந்தியாவோடு நம்ம நட்புறவா இருப்பார் என்றுதான் நம்ம நம்பி இருந்தோம். ஆனா இந்த உக்ரைன் வார் நடக்கிற போது இந்தியா அதிகமாக ஒரு 67 விழுக்காடுங்கிற அளவு 37 விழுக்காடுங்கிற அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரஷ்யாட்ட தடை போட்டான். அப்ப அதை நாங்க எங்களுடைய தேவை விலை எங்க குறைத நாம வாங்குவோம். $95 ஒரு பீப்பாய்க்கு போகும்போது $60 கொடுத்தாங்க ரஷ்யா. இப்ப நம்ம $20-30 கம்மியா இருக்கும்போது இந்தியா வாங்கக்கூடிய ரைட் இருக்கு. அமெரிக்கா அவன்கிட்ட வாங்காத, ஓம் பணத்தினாலதான் அவன் புட்டினும் அவருடைய ஆட்களும் துவம்சம் செய்கிறார்கள் என்று கடும் எதிர்ப்பை அமெரிக்கா மட்டுமல்ல யூரோப்பிய யூனியன்களிலும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாகியது. இந்தியாவுக்கு எதிராக யூரோப்பிய யூனியன்ல உருவானது காரணம் ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலை தான். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, புட்டின் இந்தியாவில் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கார். அதுல S-400 நியூ வெர்ஷன் S-500 ஏவுகணை மிசைல் சிஸ்டம், ஏற்கனவே பிரமோஸ் போன்ற மிசைல்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் டெக்னாலஜி, அது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது அது மாற்றம் கடத்துறது டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொடுப்பது, அமெரிக்கா கொடுக்காது. Su-57 இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் என்றும் பேசப்படுகிறது. அது அறிவிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் கூடங்குளம் போன்ற பெரிய அணு உலைகளுக்கு அந்த ரியாக்டார், நியூக்ளியர் ரியாக்டார்ல 2 ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப 2000 மெகாவாட்ல அதை அதிகரிக்க போறாங்க 6000 மெகாவாட்டாக. ரஷ்யாவுடையது. பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு ரஷ்யாவோடு, குரேஷியா, அசர்பைசான், கஜகஸ்தான், ஆர்மேனியா, ரஷ்யா, இப்படி நிறைய டீலிங் போறது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்காவினுடைய மைக் ரூபின், அமெரிக்காவினுடைய மேரி பில்டன், அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் என்வே நேற்றைக்கு இந்தியாவுக்கு வந்தார். ஸ்பெஷல் என்வே அவருடைய பெயர் அலிசன் ஹூக்கர். 5 நாள் இந்தியாவில் எல்லா சுற்றுப்பயணங்கள், இஸ்ரோவுக்கு போறார், பெங்களூருக்கு போறார், டெல்லியில் அஃபீஷியலை சந்திக்கிறார். அந்த செய்தி கூட சொல்லியிருக்கேன். அப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு பரஸ்பரம் அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருக்கிறது. சமாதானமாக போறார்கள். ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது என்று ஆல் ஐஸ் ஹேவ் பீன் எக்ஸ்பெக்டிங். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன செஞ்சார்னா, திடீரென்று இந்திய அரிசிகளுக்கு டேக்ஸை அதிகரிக்கிறான். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவினுடைய அரிசி மையமாக இருக்கக்கூடிய அங்கிருந்து கெனடியை அழைக்கின்றார். அமெரிக்காவினுடைய நிதி ஆதாரத்துறை அமைச்சராக இருக்கிற பெசன்ட் அமைக்கிறார். எல்லாத்தையும் கேட்டு ஒரு காலத்தில் ரைஸ் ஹப்பா இருந்த அமெரிக்காவின் சில பகுதிகள், அந்த பேர் எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை, அதை ஏன், எங்கிருந்து, என்ன காரணம் என்று கேட்கின்ற போது ஏராளமான அரிசி தாய்லாந்திலிருந்தும் சீனாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வருகிறது. மஷூரி அப்படிங்கிற ஒரு ரக அரிசி இந்தியாவிலிருந்து வருது. அப்போ கேட்டாங்க, இதுக்கு நம்ம டேக்ஸை உயர்த்தினாதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டுடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அப்படின்ட்டு அமெரிக்கா வேண்டுமென்றே இந்தியாவுக்கு இன்னும் டேக்ஸை அதிகரிக்க போகிறார்கள் என்று இந்திய அரசியல்ல பெரும் பரபரப்பு. ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே 143 பில்லியன் வர்த்தகம் இருந்தது. இன்றைக்கு இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப குறைந்து விட்டது. அமெரிக்கா இந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் குறைந்த நேரத்திலும் அமெரிக்காவிலிருந்து ஒரு 5.25 லட்சம் பேரல்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது. ஏராளமான பொருட்கள் இறக்குமதி
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சமநிலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இந்தியா 87 பில்லியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அமெரிக்கா 40 பில்லியன் 43 பில்லியனுக்கு தான் 50 பில்லியனுக்கு தான் பண்ணாங்க. இப்போ இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் ரொம்ப குறைஞ்சி போச்சு. தூத்துக்குடியில் உள்ள இறால்ல இருந்து, நாமக்கல்ல இருக்கிற முட்டையில இருந்து, அப்புறமா ஈரோட்டில் இருந்து டெக்ஸ்டைல், திருப்பூர்ல இருந்து ஆயத்த ஆடைகள், கோவை போன்ற இடங்கள்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கூட்ஸ், சூரத்துல இருந்து ஜவுளி பொருட்கள், அது மட்டும் இல்லாம ஆபரண நகைகள், பாரம்பரிய நகைகள், இப்படி எல்லாவற்றையும் மேனுஃபேக்சரிங் செஞ்சு கொடுத்த இந்தியா இப்ப டவுன் ஆயிட்டு. காரணம் 15% இருந்த டாக்ஸ் இன்னைக்கு 50% ஆயிற்று. ஒரு பொருளுடைய விலை 10 ரூபாய்க்கு இந்தியாவிலிருந்து வாங்கிய ஒரு பொருளை வாங்கக்கூடியவன் இன்னைக்கு 25 ரூபாய் கொடுத்து வாங்கினா அவன் இந்தியாவில் உள்ள பொருள் வாங்குவானா, சீனாவில் உள்ள பொருள் வாங்குவானா, அல்லது பங்களாதேஷில் உள்ள பொருள் வாங்குவானா? இப்ப இந்தியாவுடைய சந்தையை கட்டுப்படுத்த அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கத்தினுடைய மிக முக்கிய காரணத்தின் விளைவு இதுதான். அப்ப இந்தியாவுக்கு அவன் ஏன் அழுத்தம் கொடுத்தான்? 2 காரணம் இருந்துச்சு. ஒரு காரணம் ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்கினது மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால், நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட், மரபணு நீக்கப்பட்ட விதைகள். அதை தாண்டி அமெரிக்காவினுடைய விவசாயங்கள், அமெரிக்காவில் ஒருத்தனுக்கு 50 ஏக்கர் 100 ஏக்கர் சாதாரணமாக இருக்கும். விளைகின்ற அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் செக்டரை இந்தியாவில் டைரி எல்லா உற்பத்திகளையும் இந்தியாவில் சந்தைப்படுத்துவதற்கு விரும்பினார் அமெரிக்கா. அதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்கிறார் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன் விளைவாகத்தான் முதல்ல விவசாய பொருளை அவர் கை வச்சிருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது நேற்று பாகிஸ்தானுடைய F-16 அமெரிக்காவால் வழங்கப்பட்ட விமானம், அந்த விமானத்தை மேம்படுத்துவதற்கு 638 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பீட்டில் 5700 கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு ஏன் கொடுத்திருக்கிறாங்க? அது பெரும் அதிர்ச்சிக்கு இந்தியா உள்ளது. ஏற்கனவே இந்திய பாகிஸ்தான் போர், சிந்தூர் ஆபரேஷன் நடக்கின்ற போது நான் தான் இந்தியாவுடைய போரை நிறுத்தினேன், மோடியை கூப்பிட்டேன், சபாஸை கூப்பிட்டேன் என்று சொன்னார். இந்த நிலையில பாகிஸ்தானுக்கு F-16 ஏற்கனவே இருக்கு, அது அமெரிக்காவுடைய பழைய வெர்ஷன். இப்ப X-16, F-15, F-35, F-52 நிறைய இருக்கு. அதுல புதுசா டிசைன்ஸ் பண்றாங்க, அப்டேட் நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா ஏற்கனவே கொடுத்த பழைய விஷயங்கள்ல இன்னும் பல இன்டிகிரேட் பண்றாங்க. பல விதமான CJ-10 பாகிஸ்தான்லேருந்து, அவங்க சீனாவிலேருந்து வாங்கினாங்க. ரெண்டும் ஒரு கோஆபரேட்டிவாகவும் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை ரெடி பண்ணாங்க. இப்ப அமெரிக்கா F-16 ரொம்ப வலிமையானது. அதை மேம்படுத்துவதற்கு அமெரிக்கா 5700 கோடி, அதாவது 686 மில்லியன் US பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. இதன் மூலம் பாகிஸ்தானுடைய தாக்குதலுடைய வீரியம் அதிகரிக்கும். பாகிஸ்தான் ஒரு பெரும் பாதுகாப்பு மண்டலமாக உருவாகும். பாகிஸ்தானுக்கு இந்தியாவை எச்சரிக்கும் விதமாகத்தான் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு 686 மில்லியன் அமெரிக்க டாலர்களை F-16 மேம்படுத்துவதற்கு, F-16 குண்டு போடுகிற மிக முக்கியமான ஒரு ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய ஒரு விமானம். அதுல ஏவுகணைகளும் பொறுத்திருக்கலாம், பலவித இருக்கு, ரேடார் சிஸ்டம் உண்டு. இன்னும் அதுல என்னென்ன இருக்கு பாகிஸ்தான் உள்ள வெர்ஷனுங்கிறது நமக்கு இன்னும் இல்லை. பட் நான் அடுத்து இதில் சொல்ல போறேன். அப்ப ஒரு செய்தி which has been proclaimed, அது பிரகடனமாகி இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவை நாங்கள் துவம்சம் செய்ய போகிறோம், விடப்போவதில்லை. அதற்காக ஏற்கனவே 50% வரி, தற்போது ரஷ்யாவோடு வாங்கக்கூடாதுன்னு அழுத்தம், யூரோப் நாடுகள் இந்தியாவுக்கு தடை செய்யக்கூடிய அழுத்தம். இப்போது ரஷ்யாவுடைய புட்டின் இங்கு வந்திருக்கிற போது அதற்கு மாற்றமாக 686 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இராணுவ உதவியாக, இராணுவ தளவாடங்களை உதவியாக F-16 மேம்படுத்துவதற்கு அமெரிக்கா ஃபண்ட் பண்ணுதுன்னா, இப்ப என்ன செய்தி இந்தியாவுக்கு? உனக்கு எதிராக நான் ஒருத்தனை உருவாக்கிட்டு இருக்கேன், கவனமாயிடு, உனக்கு ஏற்கனவே சீனாக்காரன் எதிரி, இப்ப நான் என்னுடைய ஆளா உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றான் அமெரிக்கா. ஏற்கனவே முகமது யூனஸின் மூலமாக பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுறவு இல்லை. ஷேக் ஹசீனா இப்ப இந்தியாவில் இருக்கார், அவருக்கு ஆயுள் தண்டனை அல்ல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, ஆயுள் தண்டனை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கால சூழ்நிலையில் அவர் இந்தியாவில் இருப்பார், எங்கும் இருப்பார் என்று இந்தியாவுடைய விவகாரத்துறை அறிவிச்சிட்டாங்க.
அப்படி அறிவித்த பிறகும் அமெரிக்கா இந்தியாவை நம்பகமான கூட்டாளியாக பார்ப்பது மட்டுமல்ல, இடைஞ்சல், இடையூறு, இடையூறு, இடையூறு. இதன் விளைவாக பாகிஸ்தான் அதிபர் ஷபாஸ் ஷெரீப், பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி முனீர், அசீம் முனீர் 2 பேரும் என்ன சொல்றாங்க? அமெரிக்காவை வானலாவ புகழ்றாங்க. IMF மூலம் 4 பில்லியன் கடன் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் எப்படி மத்திய கிழக்கில் ஒரு தாதாவாக இஸ்ரேலை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அதே போன்று தெற்காசியாவில் இந்த பகுதியில் பாகிஸ்தானை அவர்கள் நம்பகமான கூட்டாளியாக தேர்ந்தெடுத்ததன் விளைவில் 2 காரணம் உண்டு. மிக முக்கிய காரணம், வார்டு ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இந்தியாவை பணிய வைக்கும் முயற்சி. சந்தைப்படுத்துதல்ல அமெரிக்காவுடைய ஏராளமான மல்டி ஃபார்ம்ல விளையக்கூடிய விவசாய பொருட்கள், பால் பொருட்கள், பால்வினை, சீஸ் போன்றவைகளை இந்தியாவில் மார்க்கெட் பண்ண திறந்து விடு. இந்தியாவுக்கு கொடுக்குற நிர்பந்தம் இல்லைன்னா டேக்ஸை போட்டு உன்னை காலி பண்ணுவேன். 2, சீனாவுக்கு நெருக்கமாகவே ஆகக்கூடாது. நீ சீனாவிட்ட வாங்கிக்கோ, ரோடன் இனிஷியேட்டிவ்க்கு 4 லட்சம் கோடியை வாங்கிக்கோ. வாங்கியிருக்கான் அமெரிக்கா. பாகிஸ்தான் கடல்ல இருக்கு. ஆனாலும் டெக்னாலஜியை பொறுத்தவரை நீ என்னுடைய ப்ராக்சியாகத்தான் இருக்கணுங்கிறதான் ஷபாஸ் ஷெரீப், அசீம் முனீர், இம்ரான்கான் கைது எல்லாமே அங்கு சொன்ன செய்தி. இப்ப புரிஞ்சுக்கிட்டா இம்ரான்கானுடைய கைது எங்க இருந்து வந்திருக்கு? அதை தான் ஷபாஸ் ஷெரீப் மீண்டும் மீண்டும் கூறுறான். என்ன சொல்றாரு? நொபல் பரிசுக்கு தகுதியானவர். எங்க போய் கசாவுடைய சீஸ் ஃபயர் இன் பிட்வீன் பலஸ்தீன் வெர்சஸ் இஸ்ரேல் இந்த மாநாட்டில் கெய்ரோவிலே சொல்கிறார், நொபல் பரிசு ஹி இஸ் ஃபிட்டட் கேண்டிடேட், ஹி இஸ் எ டிசர்வ்டு கேண்டிடேட் ஃபார் நொபல் பிரைஸ். திருப்பி 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 3 முறை சந்தித்திருக்கிறார் ஒரு வருஷத்துல. 11 மாசத்துல 3 முறை சந்திச்சிருக்கிறார் ஷபாஸ் ஷெரீப். விருந்து சாப்பிடுறார். அப்ப இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக 586 மில்லியன் கொடுத்திருக்கிறாங்க. 686 மில்லியன் த ஸ்பெஷல் ஃபண்டிங் அலாட்டட் ஃபார் F-16 மெயின்டைன்ஸ். இன்னும் என்னெல்லாமோ கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு நல்லாவே இல்லை. இந்தியா சொல்லிட்டாங்க, வி ஆர் சேவரிங், நாங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பெண்டகனுடைய முன்னாள் அதிகாரி மைக் ரூபின் சொல்லியிருக்கார், மேரி மில்டன் சொன்னாங்க. ஆனாலும் எதையும் கேட்காமல் இந்தியாவுக்கு எதிரான நிலையை அமெரிக்கா எடுத்தது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஒரு செக் வைப்பதற்கு பாகிஸ்தானுக்கு F-16க்கு 686 மில்லியனை அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஜெய்சங்கர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் பாகிஸ்தான் விவகாரத்தில், நாங்கள் வேற அவங்க வேற, எங்களுடைய நாட்டின் தன்மையும் அவன் நாட்டின் தன்மையும் ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு இந்தியா தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவை ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களுடைய முக்கியமான திட்டங்களில் ஒன்று. ரஷ்ய அதிபர் கூடங்குளம் வரைக்கும் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த கட்ட மூவுக்கு போறதுக்கு இந்தியாவுக்கு தடை செய்கிறது. இப்படி உலக அரசியல் மாறிக்கொண்டே வருகிறது. இன்னைக்குள்ள செய்தி தான். இன்னைக்கு அடுத்த செய்தியோடு நான் உங்களுக்கு இதோட புதிய செய்திகளோடு சந்திக்கிறேன். நன்றி.